ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஷர்ட் மேனுஃபேக்சர் எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம். இது நம்ம ஃப்ரெண்டு கம்பெனி. அதில் நம்ம பர்மிஷன் கேட்டு நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். இது ஆஃபீஸ் ரூமு. கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஓவர்லாக், பேட்லாக், சிங்கர் எல்லா மிஷின் வச்சுருக்குறாங்க. இதில் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் பண்ண டிஷர்ட் சாம்பிளுக்கு வச்சுருக்குறாங்க. இது ஆல்ரெடி பண்ண டிஷர்ட்டு கலர் கலராக ஷேடிங் எஃபெக்டில் இருக்குது. இதெல்லாம் சாம்பிள்ஸு உங்களுக்காக சும்மா காட்டுறோம். நம்ம வந்துட்டு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்துட்டு பீஸா கிளாத் மாதிரி இதுமாதிரி வந்துடும். வந்தோடனே நமக்கு வேண்டிய மாடலுக்கு பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ணிக்குவாங்க. இதை இப்போ நீங்கள் பார்க்குறது இது பேட்டர்னு. இங்கே பாருங்கள், ஸ்லீவ் தனியாக ஒவ்வொரு எல்லா சைஸ்லேயும் பேட்டர்ன் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாடல்லையும் வச்சுருக்குறாங்க. இதுவும் ஒரு வகையான பேட்டர்ன். கேர்ள்ஸ் ஃப்ரெண்டு இந்த பேட்டர்ன் வந்துட்டு இந்த கிளாத்தை விரித்து போட்டு அதில் வந்துட்டு மார்க் பண்ணிக்குவாங்க பேட்டர்ன் அந்த அட்டையை வச்சு. அப்புறம் இந்த மிஷின் இருக்குதுல்ல, இதை வச்சு இந்த மிஷின் அப்படி இந்த மிஷின் அந்த மார்க் பண்ண அளவுக்கு அதை வெட்டிடுவாங்க. இது மாதிரி ஆன் பண்ணோம்னா துணியை வெட்டிடும். இது வந்து நிறைய கிளாத்து வச்சோம்னா ஈஸியாக வெட்டுறதுக்கு பெரிய மிஷினு, சின்ன மிஷின் வந்து 2-3 கிளாத்து வைக்கிறதுக்கு. வெட்டி முடித்தோன்னே நாம் வந்துட்டு தைப்பாங்க. இதான் டேப்பு. இது வந்துட்டு சாப்பீஸ் வந்துட்டு அந்த டிஷர்ட் மேலே வந்துட்டு மார்க் பண்ணுறதுக்கு. இது அழிஞ்சால் போயிடும். லைட்டாக தொட்டால் மார்க் ஆகிரும். அதுக்கப்புறம் வெட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெட்டின பீஸை வச்சு இப்போ ஸ்லீவ் தைக்கிறாங்க. அங்கே ஸ்லீவ் தனியாக, ஃப்ரண்ட் தனியாக, கொஞ்சம் லெஃப்ட் ஸ்லீவ் தனியாக, தனித்தனியாக தைப்பாங்க. தைக்கிறாருங்களா ஸ்லீவ். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ இந்த ஸ்லீவு. அங்கே துணி வெட்டினாங்க. இது வந்து ஸ்லீவையும் வெட்டியிருப்பாங்க. இது வந்து வெட்டினது தைக்கிறாங்க. ஸ்பீடாக தைக்கிறாரு. ஒன்று ஒன்றா வச்சு நம்மளுக்கு சொல்லிட்டு தைச்சாரு. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தைக்கிறாரு. ரொம்ப ஸ்பீடாக தைச்சிட்டு இருந்தார். ஒவ்வொரு விஷயமும் கஷ்டம்தாங்க. நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்துட்டு அளவு, மெஷர்மெண்ட்டு, பிசுறு விடக்கூடாது, சுருக்கம் ஏற்படக்கூடாது. நீட்டாக பொறுமையாக தைக்கிறாங்க. ஒரு ஸ்லீவ் லெஃப்ட் சைட் மட்டும்தான். இது ஒரு ரைட்டு லெஃப்ட்டு இருக்கும். இது வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷாக காலர் வைக்காமல் ஃபுல் ஃபினிஷான டிஷர்ட்டு இது இருக்குது. அங்கே நெக் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறது இந்த டிஷர்ட்டு. இன்றைக்கி ஹாலிடே இருந்தாலும் வந்து சும்மா வந்து வீடியோ எடுத்தோம். அதனால் தான் ஆள் இல்லைங்க. இல்லாட்டி எல்லாம் உட்காந்து பிஸியாக தைச்சிட்ருப்பாங்க. இது நம்மளுக்காக வந்து தைச்சி காட்டுறதுக்காக வந்திருந்தார். சிங்கர் மிஷின், ஓவர்லாக், பேட்லாக்கு மிஷின்னு. இது பார்த்திங்கன்னா நெக்கு ஒன்றும் ஜாயின் பண்ணல. எப்போயுமே நெக் வந்து கடைசியாக தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து பிரிண்டிங் போக வேண்டியது. பிரிண்டிங்கெலாம் அடித்ததுக்கப்புறம் தான் நெக்கு எப்போயுமே கடைசியாக தான் அடிப்பாங்க. இது தைச்சி முடிச்சிட்டாங்க. இது அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து பிரிண்டிங்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பீஸை பிரிண்டிங்கில் பக்கத்தில் தான் அங்கே இருக்குது. பிரிண்டிங் மிஷினில் வந்துட்டு இந்த தைச்ச பீஸை வந்துட்டு
இது மாதிரி லோட் பண்ணி வரும். ஆல்ரெடி அடித்தது, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக லோட் பண்ணுறாங்க பாருங்கள். நெக்கு தைக்கல, ஒரு கை ஸ்லீவ் மட்டும் தைச்சிருக்கிறாங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக அடிக்க முடியும். வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு இதில் அவர் சொல்கிற மெஷர்மெண்ட்டு வந்துட்டு இதுலேருந்து 5 cm வேணும், இதுலேருந்து கோட்லேருந்து இப்படி தான் மெஷர்மெண்ட் வைப்போம்னு சொல்லிட்டு சொன்னார். அதுலேருந்து அதை ஃபாலோ பண்ணி மெஷர்மெண்ட் வைக்கிறாங்க ஒவ்வொரு டிஷர்ட்டுமே. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரீன் பிரிண்ட் வந்து அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் அடிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 3 கலர் லோகோ, 3 கலர் அடிப்பாங்க. வேறு பார்த்திங்கன்னா இது சாம்பிள் ரெட்டு, எல்லோ, ஒயிட்டு. இப்போ ஒயிட் அடிச்சிட்ருக்கிறாரு. இது பிரிண்டிங் மேனுவல் மிஷினு. இப்போ 2வது டைம் வந்துட்டு ஒரு கலர் வந்து எப்போயுமே 2 டைம் அடிக்கணுங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ரவுண்டு போயிடுச்சு, இப்போ செகண்ட் ரவுண்டு வந்துட்டு அடிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் அடிக்கும்போது அந்த சைடு பார்த்திங்கன்னா ஹீட்டர் இருக்குது. மிஷினுக்கு அந்த சைடு ஹீட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து ஹீட் பண்ணும்போது ட்ரை ஆயிரும். அதுக்கு மேலே மறுபடியும் பிரிண்டிங் அடிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் ஒயிட் அடித்து முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து செகண்ட் கலர் அடிக்க போகிறாங்க, எல்லோ கலரு. ஃபஸ்ட் ரவுண்டு போதுங்களா, மறுபடியும் எல்லோ கலரு இன்னொரு ரவுண்டு அடிப்பாங்க. அப்போ தான் வந்து திக்காகவும் நல்லா விசிபிளாக தெரியுங்க. அடுத்தது 3rd கலர் ரெட்டு அடிக்கிறாங்களா. ஒரு டிஷர்ட் ஆகுது, மேனுஃபேக்சர் ஆகுது, எவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எப்போயுமே பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஹீட்டாகவே தாங்க இருக்கும். இது தாங்க ஹீட் பண்ணி அது ட்ரை பண்ணுறது. ஒவ்வொரு ரவுண்டும் அப்படியே சுற்றி விடும்போது இதை வந்து ஹீட் பண்ணி அதை வந்து காய வச்சிரும். எவ்வளோ டெம்பரேச்சர்னால் 200 டெம்பரேச்சர் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபிலிம். இது வந்து அடுத்து ப்ரொடக்ஷன் ஓட வேண்டியது ஃபேப்ரிக்கு. இதை வச்சு தான் அடிக்க போகிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா பிரிண்டிங் கலராக பெயிண்டிங் டப்பா வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ மிக்சிங் பண்ணி அந்த கலர் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. ஒயிட்டு, எல்லோ, ரெட்டுன்னு. அவர் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இது அப்படியே ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும். அவர் அப்படியே ரவுண்ட் அடிச்சு 2வது ரவுண்டு வரும்போது அந்த பீஸை எடுத்துருவார். வேறு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதாங்க எடுத்த பீஸு, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பெரிய சைஸு. அடுத்தது கம்பெனிக்கு வந்தீங்கன்னா காலர் வைக்கிறதுக்கு தயாராக பண்ணுறாங்க. இதான் காலரு. அந்த பிரிண்டிங் அடித்து போயிட்டு அந்த பீஸை இவர் தைப்பாருங்க. தைச்சதுக்கப்புறம் இது மாதிரி இருக்குங்க. இன்னும் இதுக்கு வந்துட்டு நெக்கு வைப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்கு இதாங்க, நெக்கு பிட்டு. இதை வச்சு தான் இது மாதிரி அடிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குங்களா. நெக்கு வச்சாச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீ லேபிளு, அயனிங்கெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.